ஹாய் டியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ மாஃபியாவோட வீடியோ தான். அண்ட் லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு நான் சின்னதாக ஒரு ரீகேப் மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலி வைன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிளப்பில் ஜேகே யதார்த்தமாக வந்திருப்பான். அண்ட் வைனை பார்த்து தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் வைனோட மேனேஜரை வச்சு பிளான் பண்ணி வைனை அவனோட ரூமுக்கு வர வச்சுருப்பான். அண்ட் வைனுக்கு பிடிக்காமலும் அந்த நைட் அவன் கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பான். அதோட அந்த பார்ட்டை அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போது அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, ஓகேடா. கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கு இட்ஸ் மார்னிங் டைம். இப்போ அந்த ரூம்குள்ளே ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அண்ட் வயன் அங்கே கீழே தரையில் உட்காந்துட்டு, அதாவது ஒரு மூலையில் தரையில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா அவளுக்கு நடந்ததை நினச்சி. ஐயோ, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? இப்போ நான் என்ன பண்றது? என்ன பண்ணி இதுக்கப்புறம் நான் அவங்க மனத்துல முழிக்கிறது? இவன் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கல. இப்ப பாரு. ஐயோ அப்படின்ட்டு அழுதுட்ருக்கா. அண்ட் இப்போது வயனோட அழுகுரல் தூங்கிட்டு இருக்க ஜேகேக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏய், என்ன சத்தம் அது? அமைதியாக இருக்க முடியாதா அப்படின்னு தூக்கத்திலே சொல்கிறான். ஆனால் வயன் அதெல்லாம் கேட்டுட்டு அவள் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம அவள் பாட்டுக்கு நல்லா அழுதுகிட்டு இருக்கா. அது இப்போது ஜேகேக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. அவனால் தூங்க முடியல. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்கு சும்மா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்ருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்கே உட்காந்து அழுதுட்ருக்க? எந்திரிச்சு பொடி வழியா, சும்மா எந்திரிச்சு பொடி அப்படின்னு கோவத்தில் கத்துறான். அண்ட் கத்திட்டு திரும்பவும் அடுத்து தூங்க போகிறான். இப்போ சடனாக ஜேகேயோட ஃபோன் ரிங் ஆகுது. இருந்தாலும் அவன் கண்டுக்காம திரும்ப படுத்து தூங்க ட்ரை பண்ணுறப்போ அந்த ஃபோன் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்குது. அதனால் கடுப்பாயிட்டு இப்போ அந்த பெட்டை விட்டு வேகமாக எந்திரிச்சு போய் ஷாருங்கிற மாதிரி தான் பார்க்குறான். பார்த்தா ஜிம் தான். ஹலோ டே மயிறு, ஃபோன் உனக்கு இவ்வளோ மணி நேரமாடா? டேய், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணிகிட்ருக்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், அப்புறம் என்ன எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிகிட்ருக்க? வேண்டுதலுக்கு. இங்கே பாரு, நமக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அந்த லீ நமக்கே தெரியாமல் அந்த டீல் கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. நீ உடனே எங்கே இருந்தாலும் சரி நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வந்து சேரு. இல்லை, இதுக்கப்புறம் நீயும் நானும் இந்த ஃபீல்ட்லேயே இருக்க முடியாது. அந்த பரதேசிய அவன் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறான்? அவனை அன்னைக்கே போட்டிருக்கணும். தான் பார்த்து விட்டது தப்பாக போச்சு அவனை. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஆனால் அந்த பரதேசியை மட்டும் நீ அப்படியே பிடிச்சிவி. அந்த நாயை நான் வந்து கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவன் சாவி என் கையில் தான் அப்படின்ட்டு ஃபோனை டென்ஷனாக கட் பண்ணிவிட்டு இப்போது அவசர அவசரமாக கிளம்புறாரு. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வேர் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே போகிற சமயம் ஒரு நிமிஷம் நின்று அங்கே உட்காந்துருக்க வயனை யதார்த்தமாக பார்க்குறாரு. பார்த்தா அவள் ஸ்டாச்சு மாதிரி ஒரே இடத்துல அசையாமல் அப்படியே உட்காந்துருக்கா, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம. இப்போ மெதுவாக அவகிட்ட நடந்து போயிட்டு அவள் முன்னாடி அப்படியே நிற்கிறாரு அவளையே பார்த்துட்டு. ஆனால் வயன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்ருக்கா. ஏய், என்ன ரொம்ப ஓவராக சீன் போட்டுட்ருக்க? இதுக்கு முன்னாடி எவன் கூடயும் இந்த மாதிரி இருந்தது இல்லையா? இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா? அப்படின்ட்டு இவன் பேக்கெட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வயன்கிட்ட அப்படியே தூக்கி போடுறான். இந்தா பொறுக்கிட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுக்கு அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே போயிடுறான். அவன் வெளியே போனதுக்கப்புறம் தான் ஒயின் இப்போ மெதுவாகவே ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் அவளை சுற்றி ஜேகே தூக்கி போட்டு போன பணம் அங்கங்கே இருக்குது அவளை சுற்றியும். இப்போ அதை பார்க்கும்போது ஒயினுக்கு பயங்கர அப்செட் ஆகுது. இவெல்லாம் மனுஷனா? ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் கட்டாயப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே பணத்தை தூக்கி போட்டு அசிங்கப்படுத்திட்டு போகிறானே, இவனுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இருக்கும் அப்படின்ட்டு திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒயினால் சுத்தமாக முடியல. அவனால் அந்த பெயினை பேர் பண்ணிக்கவே முடியல. ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப வீக் ஆகிட்டா. மற்றவங்க அவளை கேவலமாக நினைக்கிறதையும்
நடத்துறதையும் இதுக்கப்புறம் பொறுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. அதனால் அவள் இதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயே நம்ம இருக்க வேண்டாம், நம்ம இறந்து போயிட்டோன்னா அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை கஷ்டப்படுத்தவும் முடியாது, அவமானப்படுத்தவும் முடியாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ சூசைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறா. அவளுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு உடஞ்சி போன கிளாஸ் பீஸ் இருக்கும். அது நேற்று நைட்டு ஒயினை கொண்டு வந்தது தான். அங்கே நடந்த ஒரு குட்டி சண்டையில் அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சி பீசஸாக அங்கன்னு சிதறி கிடக்கு. அதில் ஒரு பீஸ் தான் இப்போது ஒயினோட கண்ணில் மாட்டுது. அதை பார்த்ததும் இப்போ ஒயினும் இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை எடுத்து கையில் வச்சுக்கிறா. அவனோட கண்ணை நல்லா இருக்க மூடிக்கிட்டு அவளோட ஹேண்டை நல்லா கட் பண்ணிக்க போகிறேன். அந்த சமயம் இப்போ சடனாக அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. ஐயோ ஒயன், என்னம்மா பண்ணுற நீ, என்ன காரியம் பண்ணுற நீ அப்படின்னு ஒயினோட மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒயின் கையில் இருக்க அந்த கிளாஸ் பீஸை வாங்கி தூர தூக்கி போட்டுறாரு. என்னம்மா ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்போ உன் கையை கிழிச்சுக்க பார்த்த அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாதவனாட்ட கேட்குறான். அண்ட் ஒயினும் இப்போது அந்த மேனேஜரை பார்த்துட்டு இப்போது அழுக ஆரம்பிச்சிடுறா. அவனுக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் தெரியும் இல்லையா, ஆனால் ஒயினுக்கு எதுவும் தெரியாது இதில் அவனுக்கும் பங்கு இருக்குன்னு. இருந்தாலும் நல்லவன் மாதிரி வேஷம் போடுறான். என்னம்மா இது, நான் உன்னை பாடலை கொடுத்துட்டு அப்போவே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா, எதுக்கு நீ இங்கே இருக்க, நீ ராத்திரி முழுக்க இங்கே தான் இருந்தியா, நீ வீட்டுக்கு போகவே இல்லையா அப்படின்ட்டு கேட்குறான் நல்லவனாட்ட. அவன் ஒயினும் அதை கேட்டுட்டு இப்போது அழுக ஆரம்பிச்சிடுறா. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். வயன் வயன் என்ன மன்னிச்சிருமா, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம், நான் தானே உன்னை இந்த ரூமுக்கு அனுப்பி வச்சேன், அதுவும் கட்டாயப்படுத்தி. என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன். சத்தியமாக எனக்கு தெரியாது உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு. நான் நினச்சேன் நீ அப்போவே வீட்டுக்கு போயிருப்பேன்னு, ஆனால் ஆனால் இப்போ அப்படின்னு அவனுக்கு ஏதோ கில்ட்டி ஃபீல் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஒயின் ஒயின் என்னை மன்னிச்சிருவேன், நான் பண்ணது பெரிய தப்பு. நீ நீ அப்போவே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன, நான் தான் கேட்காம உன்னை இங்கே அனுப்பி வச்சேன். இப்போ பாரு, என்னால் உன் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா. உனக்கு சாகணும்னு தோணுச்சுன்னா முதல்ல என்ன கொல்லுமா, என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை. இந்த இந்த உன் கையாலேயே என் கழுத்தை அறுத்து என்னை கொன்னுடு, அப்போ தான் நான் பண்ண தப்புக்கு எனக்கு கிடைக்கிற தண்டனையாக இருக்கும் அப்படின்ட்டு ஒயின் கையில் ஒரு கிளாஸ் பீஸை கொடுத்து அவன் கையை பிடிச்சி அவன் கழுத்தில் வச்சு கட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சீன் க்ரியேட் பண்ணுறான். அவன் ஒயினும் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறா. அப்போ சடனாக அந்த மேனேஜருக்கு ஒயின் பக்கத்தில் சிதறி கிடக்கிற அந்த பண நோட்டு எல்லாமே அவன் கண்ணில் படுது. அதை பார்த்ததும் இப்போ அவனுக்கு இல்லை ஒரு ஸ்மிக் பண்ணிக்கிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒயின்கிட்ட மறுபடியும் உட்காந்து பேசுகிறான். இங்கே பாருமா, எனக்கு புரியுது நீ இப்போது எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கேன்னு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கும் வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, அவளுக்கு இந்த மாதிரி நடந்தால் ஒரு அப்பாவை நான் எப்படி துடிச்சு போகணும், அதே மாதிரி தாம்மா உனக்கு இந்த மாதிரி நடந்ததையும் என்னால் ஏற்றுக்க முடியல. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. யாரோ ஒருத்தன் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்ககிட்ட பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ வாழ்க்கையை முடிச்சுக்கிறது சரியில்லைம்மா. யோசிச்சு பாரு, நீ எதுக்காக இங்கே வேலைக்கு வந்த? அந்த குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தானே, அவங்களோட தேவையெல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுங்கிறதுக்காக தானே. இப்போ நீயே இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள யாரும் பத்திரமா பார்த்துப்பா? அதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்ன ஆகும்? இதை பற்றிலாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாம்மா அப்படின்னு சொன்னதும் தான் இப்போ ஒயினுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது அந்த குழந்தைங்களோட ஞாபகம். இங்கே பாருவேன், இதை நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் இந்த காலத்தில் எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான். அதுக்காக நீ உடஞ்சி போயிடாதம்மா. உன் ஆசையே அந்த குழந்தைங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது தானே. அப்படி இருக்க நீயே இப்படி உடஞ்சி போயிடலாமா சொல்ல? இங்கே பாருவேன், எனக்கு தெரிஞ்சு நீ இதை மறந்துடு. உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வந்ததையே நீ மறந்துடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னதும் இப்போ ஒயினும் பண்ண தப்ப இப்போ ரியலைஸ் பண்ணுறா. ஆனால் கடவுளே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். வயன் என்னடி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம்
அந்த குழந்தைங்கள யார் பத்திரமா பார்த்துப்பா? உன்னை விட்டா அவங்களுக்கு யாரடி இருக்கா? இங்கே பாரு, வேண்டாம், நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் இதை நினச்சி நீ ஒரி பண்ணிகிட்டே இருக்காத. கண்டிப்பாக இதுலேருந்து உன்னால் வெளியே வர முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இரு. உன்னால் முடியும் வைன், தோற்று போயிடாத அப்படின்னு இப்போ அவளுக்குள்ளேயே மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ அவளோட ஐஸில் இருக்க டியர்ஸ் எல்லாத்தையும் ஒயிட் பண்ணிவிட்டு இப்போ மெதுவாக அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு இங்கேருந்து கிளம்புறா. ஒயின், நீ வீட்டுக்கு போகிற? இருமா, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். அது இல்லைம்மா, எப்படி உன்னால் இந்த நிலமையில தனியாக போக முடியும்? நீ வாம்மா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஒயின், இந்த பணம் இதை இதை வச்சுக்கம்மா அப்படின்னு அந்த பணத்தை நீட்டுறாரு. அதை பார்த்ததும் இப்போ ஒயின் அந்த மேனேஜர் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா. இல்லை, எனக்கு புரியுது உனக்கு இது பிடிக்கலன்னு. இருந்தாலும் நீ இருக்க இப்போ நிலைமைக்கு இது உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும்ல. அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஏதாவது விஷயத்த பூர்த்தி பண்ணலாம்ல. அதுக்காக தாம்மா. உனக்கு வேண்டான்னா நான் அதை குப்பையில் தூக்கி போட்டுடுறேன். இந்த பாவப்பட்ட பணம் எனக்கும் வேண்டாம். இதை வச்சுருந்தா எனக்கும் பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னதும் இப்போ ஒயின் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்புறா, அந்த பணத்தை வாங்கிக்காம. ஆனால் இங்கே இந்த பக்கம் ஷோனு ரொம்ப பதட்டமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சதா உங்களுக்கு? இன்னும் தெரியலையா? ஐயோ, இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, அவளுக்கு ஏதாவது கால் பண்ணாலோ இல்லை நீங்கள் அவளை எங்கேயாவது பார்த்தீங்கனாலோ எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறா. என்னாச்சுமா, அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை ஆண்டி, நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லா இடத்துலையும் நான் கேட்டு பார்த்துட்டேன், தேடியும் பார்த்துட்டேன். ஒயின் எங்கேயுமே இல்லை ஆண்டி. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அதுக்கு தான் நான் அவன்கிட்ட அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வேலைக்கு போகாதடின்னு. என் பேச்சை கேட்டாரா அவன்? இப்போ பாருங்க, ராத்திரி முழுக்க அவன் வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. எனக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி. யோன், பயப்படாத யோன். நீயே இப்படி பயந்தா அதுக்கப்புறம் நானும் குழந்தை என்ன பண்ணுவோம்? இங்கே பாரு, எனக்கு எதுவும் ஆகாது. நீ இன்னொரு வாட்டி எதுக்கும் ட்ரை பண்ண. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னியே, பண்ணிட்டியா? இன்னும் இல்லை ஆண்டி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். அப்போ தான் நமக்கு ஏதாவது தெரியும். சரி ஆண்டி, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அது வரைக்கும் குழந்தைங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. எங்கன்னு கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. சரி ஆண்டி அப்படின்ட்டு இப்போ அந்த வீட்டிலேருந்து பதட்டமாக கிளம்புறா. அப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததும் ஷோனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா ஒயின் இப்போ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரா. ஒயினை பார்த்ததும் ஷோனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. சொல்லப்போனால் இப்போ தான் அவளுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. இப்போ வேகமாக ஓடி போய் ஒயின்கிட்ட நின்றுட்டு இப்போ பலார்னு அவள் கன்னத்துலேயே ஒரு அறை விட்டுடுறா. எங்கடி போய் தொலைஞ்சிருந்த? எவ்வளோ மணி நேரமாக நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் தெரியுமா? எங்கே போய் தொலைஞ்சிருந்த அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறா. ஒயனும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம ரொம்ப அமைதியாகவே நிற்கிறா. உன்னை தான் கேட்குறேன் ஒயன், ராத்திரி முழுக்க நீ எங்கே போயிருந்த? எதுக்காக ஃபோன் காலை நீ அட்டன் பண்ணவே இல்லை? என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? உன்னை காணோன்னு சொல்லி நாங்கள் எப்படி பதறி போய் இருந்தோம் தெரியுமா? வாயை திறந்து ஏதாவது பேசுறி, எதுக்கு அமைதியாகவே இருக்க? ஏதாவது சொல்லு, எங்கே போய் தொலைஞ்சிருத்த அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறா. ஒயனுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு புரியல. இல்லை யோன், நான் நான் நைட்டு கிளப்பில் தான் இருந்தேன். போய் சொல்லாத ஒயன், அரைஞ்சிருவேன். நீ ராத்திரி கிளப்பில் இல்லவே இல்லை. உன்னை தேடிட்டு நான் அங்கே வந்தேன். மேனேஜர் அப்போவே நீ வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டாரு. ஒழுங்கு மரியாதை சொல்லு, நீ ராத்திரி எங்கே இருந்த? எதுக்காக என் ஃபோன் காலை நீ அட்டன் பண்ணவே இல்லை? அது அது நான் இல்லை, நான் நான் நிஜமாலுமே அங்கே தான் இருந்தேன். என்னை நம்பு. என் கிளப்பில் நேற்று ஒரு முக்கியமான ஒரு விஐபி
பார்ட்டி இருந்துச்சு. அந்த பார்ட்டியில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால தான் என்னால் உனக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. சாரி டி, நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் எனக்கு உன்கிட்ட அதை பற்றி சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு தலையை குந்திக்கிட்டே சொல்கிறா. இவனுக்கு இது உண்மையாக இருக்க மாதிரி தெரியல. போய் சொல்லாத அப்படின்னா இதுக்கு அந்த மேனேஜர் நீ எங்கே இல்லைன்னு என்கிட்ட சொன்னா அப்படின்னதும் இப்போ அவ முழிக்கிறா. இல்லை யோன், அதான் நான் சொன்னேன்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி பார்ட்டி. அங்கே நிறைய பணக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சீக்ரெட்டாக தான் நடந்துச்சு. அதனால கூட அவர் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீ வேணா இப்போ அவர்கிட்ட கேட்டு பாரு, அவர் இப்போ எல்லா உண்மையும் சொல்லுவார் அப்படின்னதும் இப்போ யோனுக்கு அந்த பதில் சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. ஆனால் அவளை பார்க்குறதுக்கும் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கிறத அவள் நோட் பண்ணுறா. அவகிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கிறத யோனால் கெஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் வயன், யோன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் உள்ளே போகிறேன், எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ உள்ளே போயிடுறா. ஆனால் யோனுக்கும் அவன் மேலே இருக்க சந்தேகம் மட்டும் போகல. ஆனால் அப்படியே ஒரு 1 வீக் போகுது. வயன் அந்த கிளப் வேலையை விட்டுட்டு இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போயிருக்கா. பரவாயில்லையே மிஸ் வயன், உங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது. நீங்கள் இவ்வளோ டேலண்ட்டாக இருந்தும் எதுக்காக இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனிலையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணல? சார், அது நான் ஒரு சில கம்பெனிக்கு ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதில்லை. எல்லோரும் என்கிட்ட இருக்கிற குறைய ஒரு சிம்பத்தியாக பார்ப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது சார். அதான் ஜாயின் பண்ண உடனே நான் உடனே ரிசைன் பண்ணிவிடுவேன். ஓ அப்படியா, சரி ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரொம்ப சந்தோஷமாகவே ஒர்க் பண்ணலாம். உங்களை யாரும் இங்கே அந்த மாதிரி எதுவும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட யாராவது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து சொல்லலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், புரியுதா? அப்படின்னதும் அவளும் சரிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தலையை நோட் பண்ணுறா. சரி ஓகே மிஸ் வயன், நீங்கள் நாளையிலேருந்து ரெகுலராக வர வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னதும் இப்போ வயனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. அண்ட் வேகமாக இப்போ ஓடி போயிட்டு அந்த கம்பெனிக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷோன் கிட்ட தான் ரொம்ப ஹாப்பியாக அந்த சந்தோஷம் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறா, ஹக் பண்ணிக்கிட்டே. ஓ, என்னடி சொல்கிற, நிஜமாவா? நீ இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டியா? கடவுளே, நான் பண்ண பிரார்த்தனை வீண் போகலை. நான் சொன்ன மாதிரியும் உனக்கு தேங்காய் உடைச்சிட்றேன். எனக்கு தெரியும்டி, கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிவிடுவேன்னு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்தது, நீங்கள் இந்த வேலையை நீ வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துடுவியோன்னு. ஆனால் இப்போ உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு உனக்கு இந்த வேலை செட் ஆகிடுச்சுன்னு. ஐயோ வயன், ஐம் ஸோ ஹாப்பிடி. ட்ரீட் எப்போ தருவேன்? ட்ரீட்டா? அதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் யோன், எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்துருக்க. உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கிடச்சது நான் செஞ்ச பாக்கியம்டி அப்படின்னு இப்போ யோனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஏய் வயன், இதில் என்ன இருக்குது? எல்லாமே உன் நல்லதுக்காக தானே. அப்புறம் நீ உன் நன்றி கடனை காட்டணும்னா இந்த ஜாபையாவது ரிசைன் பண்ணாமல் இதிலே லைஃப்பில் செட்டில் ஆக வழியை பாரு. அதுதான் நீ எனக்கு பண்ணுற நன்றி கடன் அப்படிங்கிறது. இப்போ வயனாக சிரிக்கிறா. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. வயன் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே போனதும் அங்கே இருக்க எல்லாருமே வயனை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கூட நல்லாவே பேசுகிறாங்க. அவகிட்ட இருக்க குறைய அவங்க அது பெருசாக அவங்க எடுத்துக்கல. ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக அவகிட்ட பேசுகிறாங்க. அண்ட் அவளுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த ஆஃபீஸ் அவளுக்கு ஒரு சேஃப் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் ஆகுது. இப்படி இருக்க அவள் ஹாப்பியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சடனாக அந்த ஆஃபீஸே ஒரு மாதிரி பரபரப்பாக நிற்குது. அண்ட் எல்லோரும் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு அங்கே இங்கேன்ட்டு அவங்கவுங்க வேலையை ரொம்ப பரபரப்பாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வயனும் இதை நோட் பண்ணுறா. நோட் பண்ணிகிட்டே அங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்க்குறா. பார்த்தா இப்போ அவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இப்போ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஜேகே உள்ளே வரான். ஆனால் அவனை பார்த்ததும் அங்கே இருக்க மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாமே அவனுக்கு எழுந்து நின்று விஷ் பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் வயனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. இவனா, இவன் எதுக்கு இங்கே வரான்? என்ன நடக்குதுங்க?
அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நின்று பார்த்துட்டே இருக்கா. ஜேகேவும் யாரையும் கண்டுக்காம இப்போ அவன் பாட்டுக்கு அவனோட கேபின்குள்ளே போயிடுறான். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஒயனை நார்மல் மூடுக்கே கொண்டு வரா. ஏய் ஒயன், என்னாச்சு? ஐ ஓகே? ஆ அ அ அ ஆ ஐம் ஃபைன். என்னாச்சு? ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்க. உட்காரு, சார் போயிட்டாரு. அ ஆ சோயா, அ, இப்போ ஒருத்தர் போனார்ல, அவர் யாரு? அவர் யாரா? அவர் தாம்மா இந்த கம்பெனியோட சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். உன்னை நேற்று அந்த மேனேஜர் தானே இன்டர்வியூ பண்ணார். அதான் உனக்கு இப்போ அவர் யாருன்னு தெரியல. யூஸ்வலாக எல்லாரையும் இவர் தான் இன்டர்வியூ பண்ணுவார். நேற்று அவர் கொஞ்சம் லீவு, அதனால் நீ தப்பிச்சிட்ட. இவர் மட்டும் இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு, அவ்வளோதான். சரி, இங்கே பாரு, அவர் கண்ணில் மட்டும் எந்த ஒரு தப்பு படாத மாதிரி பார்த்துக்கோ, புரியுதா? ஏன்னா இந்த வேலை உனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். ஸோ எந்த ஒரு தப்பு பண்ணிடாத. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உன் லைஃப்பை இங்கே முடிச்சு விட்டுரும். பி கேர்ஃபுல் அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இப்போ அவள் பாட்டுக்கு உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அந்த வயனுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு தலையே சுற்றுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா எதை மறக்கணும்னு நினைக்கிறாளோ இப்போ திரும்பவும் அது கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிது. அதனால் வயனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால் இப்போ அவளோட ரெசிக்னேஷன் லெட்டரை ரெடி பண்ணிவிட்டு இப்போ மேனேஜர் ரூமுக்கு தான் போகிறா. சார், ஆ உள்ளவாம்மா. என்ன, ஏதாவது டவுட்டா? இல்லை சார். அப்புறம் என்ன? இல்லை, அது நான் நான் இந்த ஜாபை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். என்ன, ரிசைன் பண்ணுறியா? ஏன், என்னாச்சு? இல்லை சார், எனக்கு இந்த வேலை செட் ஆகுற மாதிரி தெரியல. என்னவா நீ? அது எப்படி நீ டிசைட் பண்ணுவ? நீ இந்த ஒர்க்குக்கு தகுதியாக இருக்கிறதுனால தான் உன்னை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னடானா நீ இதுக்கு நான் தகுதியாக இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்கிற. என்னாச்சு? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு பிடிக்கல. ஆர் யூ மேட்? அவன் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நாயா போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா அசால்ட்டாக இந்த வேலை வேணாம் தூக்கி போட்டுட்டு போகிற. உன்னெல்லாம் அப்படின்னு பிடிச்சி திட்டுறாரு. ஆனால் வயனுக்கு அதெல்லாம் எதுவும் பெரிய விஷயமா தெரியல. அதனால் அவளும் அவளோட லெட்டரை அவளோட டேபிள் மேலே வச்சுட்டு இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வரா. இப்போ கரெக்டாக அந்த மேனேஜருக்கு ஒரு கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கள் சார். ஆ ஓகே, ஓகே சார், இதோ பண்ணுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு ஷம்மா வயன் இங்கே வா, உன்னை எம்டி சார் கூப்பிட்டாரு. நீ இந்த ரெசிடென்ஷியல் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்டே கொடுத்துரு அப்படின்னதும் வயன் ஒரு மாதிரி பார்க்குறா, ஷாக் ஆகிட்டு. என்னம்மா, நீ வேலையை விட்டு நிற்க போகிறேன்னு சொன்னல, அதை போய் நீ அவர்கிட்டே சொல்லிவிடு. அவர் இப்போ தான் உனக்கு கால் பண்ணார். சாரி, அவர் தான் இப்போ கால் பண்ணார். உன்னை அவர் கேபினுக்கு வர சொன்னார். இதை கொண்டு போய் அவர்கிட்டே கொடுத்துரு அப்படின்னுட்டு இப்போ அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அவன் வயனுக்கு இங்கே லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவனை பார்க்க பிடிக்காம தான் இந்த வேலையை விட்டு நிற்கலான்னு முடிவு பண்ணியிருப்பா. இப்போ அந்த வேலையை விட்டு நிற்கிறதுக்கு கூட அவன்கிட்ட போய் பேச வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி நினச்சிட்டு தயங்கிக்கிட்டே ஜேகேவோட ரூம் கிட்டே போகிறா. அவளோட ரூம் கிளாஸால் ஆன மாதிரி தான் இருக்கும். அவன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கிறது வெளியே இருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். அதே மாதிரி தான் அவனுக்கும் வெளியே எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது அவனோட ரூம்லேருந்தே பார்த்துக்கலாம். இப்போ வைன் மெதுவாக அந்த டோர் கிட்டே போயிட்டு நின்றுட்டு உள்ளே இருக்க ஜேகேவை பார்க்குறான். பார்த்தா அவன் ஏதோ ஒரு பேப்பர்ஸை வச்சு மும்முரமாக ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப சீரியஸாக. அதை பார்த்துக்கிட்டு இப்போ வைனும் அவளுக்குள்ளேயே ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த டோரை அப்படியே நாக் பண்ணுறா. கமென் அப்படின்னு அந்த பேப்பர்ஸை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். அண்ட் வைனும் இப்போ மெதுவாக உள்ளே போயிட்டு நிற்கிறா. அண்ட் ஜேகே கொஞ்சம் நேரம் அவ்வளோ காணாத மாதிரி இருந்துக்கிட்டு இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறான். உன் பேர் தான் ஒயனா அப்படின்னு அவளுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுது. இன்னும் சொல்லப்போனால் இவங்கிட்ட சொல்லாமலே அந்த லெட்டரை மட்டும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாங்கிற மாதிரி இருக்குது ஒயனுக்கு. கேட்குறேன்ல, உன் பேர் தான் ஒயனா? ஆ அப்படிங்கிற மாதிரி நோட்டை
சாரி தலையை ஆமாங்கிற மாதிரி நோட் நோட் பண்ணுறா. ம் உனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பிரச்சனை இருக்கா? ஐ மீன் பிறக்கும் போதுலேருந்தே? அப் ம் ஆமாம். ம் அப்படி இருக்க நீ எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற? உன்னால் மற்றவங்கள மாதிரி ஈக்குவலாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ரூடாக கேட்குறான். அதை கேட்டுட்டு ஒயினும் எதுவும் பேசாமல் அப்படியே தலை குனிஞ்சிட்டு நிற்கிறா. அது என்ன கையில் ரெசிக்னேஷன் லெட்டரா அப்படின்னு கேட்டதும் அவளுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வரி போட்டுருது. இங்கே பாரு ஒயன், எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். என் ஆஃபீஸில் யாரும் இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கக்கூடாது. அண்ட் நான் கொடுக்குற வேலையை ஒழுங்காக ஆன் டைமுக்கு செஞ்சு முடிக்கணும், புரியுதா? அப்படி ஒரு வேளை நீ எங்கே ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தில் இருக்க எந்த கம்பெனிக்கு போனாலும் உனக்கு ஜாப் கிடைக்காத மாதிரி நான் பண்ணிவிடுவேன். கரியரையும் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிவிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அவனோட கோல்ட் ஐஸில் என்ன அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே சொல்கிறான். அதை பார்த்துட்டு ஒயினும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறா. இப்போ மூச்சு அப்படியே உள்ளே இழுத்து பிடிச்சிக்கிட்டு, சரி இப்போ போய் உன் வேலையை பாரு. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த லெட்டரை நீயே கிழிச்சு குப்பையில் போட்டுரு அப்படின்னதும் அவன் என்னங்கிற மாதிரி பார்க்குறா. சொன்னது உன் காதில் விழலை. நீங்கள் வந்தது வேணா என் பெர்மிஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ இங்கேருந்து வெளியே போகணுன்னா அதுக்கு என் பெர்மிஷன் உனக்கு கண்டிப்பாக இருக்கணும், புரியுதா? போயிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு இப்போ அவனோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அண்ட் வயனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் அவளும் இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. அவளுக்கு ஃபுல்லாக மைண்டு அப்செட் ஆகிடுது. இன்னும் சொல்லப்போனால் அவளுக்கு அழுகையே வர மாதிரி ஆகிடுது. அண்ட் அப்படியே இப்போ அவள் ஆஃபீஸ் டைமை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் போகிறா. ரொம்ப டயர்டா. இப்போ அவங்க வீட்டில் போய் பார்த்தா அங்கே லைட்லாம் எதுவும் போடாமல் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அண்ட் அவளும் என்னங்கிற மாதிரி செக் பண்ணுறா. என்னது வீடு முழுக்க ஒரே இருட்டாக இருக்குது, கவர் ஏதாவது இல்லையா அப்படின்ட்டு லைட் சுவிட்ச் எல்லாத்தையும் ஆன் பண்ணுறா. அப்படி ஆன் பண்ணதும் அந்த குழந்தைங்கள்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு கத்துறாங்க. அதை பார்த்து ஒயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஹே, என்ன இது? எதுக்கு இப்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? என்னாச்சு? அதுவாம்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நீ வேலைக்கு போயிட்டு வந்திருக்கல்ல, அதான் பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன் அப்படின்னது. இப்போ அவளோட முகமே மாறுது. வயன், இன்னைக்கு மொதல் நாள் வேலைக்கு போனல, வேலை எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா? பசங்களும் நாங்களும் இன்றைக்கி தாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா இத்தனை நாள் உன் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகாமல் ஏதோ 5க்கும் 10க்கும் அங்கங்கேன்னு வேலைக்கு போய்ட்டுருந்த. இப்போ பாரு, நீ படித்த படிப்புக்கு உனக்கு தகுதியான ஒரு வேலை அண்ட் கை நிறைய ஒரு சம்பளம். இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உனக்கு இன்றைக்கி வேலை எப்படிமா போச்சு? அங்கே இருக்க எல்லாரும் உங்ககிட்ட எல்லாரும் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? சாரி, அப் அப் இல்லை ஆண்டி, வேலைலாம் ஈஸி தான். அங்கே எல்லோரும் என்ன ரொம்ப நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க. யாரும் என்கிட்ட ஹர்ட் ஆகிற மாதிரி நடந்துக்கல. இன்னும் சொல்லப்போனால் இந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது அப்படின்ட்டு ஒயினை பார்த்து சிரிக்கிறாங்க. அண்ட் ஒயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அண்ட் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போ ஒயின் அவளோட ரூமில் தான் பெட்டில் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த வேலைக்கு போகலாமா வேணாமாங்கிற மாதிரி. அப்போ சடனாக அந்த குழந்தைங்க ஒயின் வேலைக்கு போகிறத நினச்சி பயங்கர சந்தோஷமாகவும், அதுக்கப்புறம் இனிமேல் அவங்களுக்கு எல்லாமே நினச்ச நேரத்துக்கு கிடைக்குங்கிற மாதிரியும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை ஒயின் கேட்டிருப்பா. ஆனால் அதெல்லாமே இப்போ அவன் மண்டிக்குள்ள ஓடிட்டுருக்கு. என்ன இது? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. எனக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே பிடிக்கல, அங்கே இருக்கவும் பிடிக்கல. ஆனால் இங்கே இந்த குழந்தைங்கள்லாம் இந்த வேலையை நம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவங்ககிட்ட போயிட்டு எப்படி நான் சொல்கிறது எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு? அப்படி சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? திரும்பவும் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் அதுக்காக
அவனோட கம்பெனி போயா நம்ம ஒர்க் பண்ணணும். அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. அவன்கிட்ட போயிட்டு எப்படி நம்ம வேலை பார்க்குறது? அதுவும் இல்லாமல் அவன் பண்ண காரியத்துக்கு அவன் முகத்துலேயும் முழிக்கக்கூடாதுன்னு தோணுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த வேலையை விட்டா யோன் வேற எதுக்கடி திரும்ப இந்த வேலையை விட்டாங்கிற மாதிரி திட்டுவா. சரி, அவளை கூட சமாளிச்சுக்கலாம். ஆனால் இந்த குழந்தைங்க அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமே. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். என் சுயநலத்துக்காக அவங்களோட சந்தோஷத்தை நான் கெடுக்கணுமா என்ன அப்படின்ட்டு அவளுக்குள்ளேயே பயங்கரமான டிபேட் ஷோவை நடத்திட்டுருக்கா. சரி, ஓகேடா ரமேஷ், நான் இதோட அந்த ஒன் ஷாட் அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் சீக்கிரமாகவே நான் நெக்ஸ்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரம்னு சொல்கிறேன், ஆனால் 2 நாள் 5 நாள் ஆகும். என்ன பண்ணுறது, சீக்கிரம்னு சொன்னால் லேட் ஆகுது. சரி, நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உன் பழக்க தோஷத்தில் அதை சொல்லாமலும் இருக்க முடியல. சரி, அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். அண்ட் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, பாய்.